தம்பி பாத்து காலை காடுது. முத்து, முத்து, அங்க பாரு, அங்க பாரு. பாத்தியா? யாராவது புடிங்க. அண்ணா என்னண்ணா பாத்து சாமி பல்லாக்கு கீழே விழுந்திருக்கும்ல. இல்லம்மா, பல்லக்கு ஷோல்டர் வச்சு புடிச்சுக்கிச்சு, அதாம்மா. சரி ஆகட்டும், கிளம்புங்க கிளம்புங்க. வாங்க வாங்க கோவிந்தா 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 பரவாயில்ல. பரவாயில்லையா? கோவிந்தா மீனாட்சி. கோவிந்தா சாமி. கோவிந்தா கோவிந்தா. யாரும் சாமி மேல அச்சதைய போடாதீங்க. இது சாமிக்கு நாம செஞ்சு வைக்கிற கல்யாணம். நாம தான் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நாம சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அதனால தம்பதிங்க எல்லாரும் அவங்க தலையில அச்சதைய மாறி மாறி போட்டுக்கங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தம்பதிங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வீரா, போ, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏய், வாடா. தீர்க்க சுமங்கலியா இருமா. எப்பயும் 2 பேரும் ஒத்துமையா இருங்கோ. கால் தடிக்கிட்டுருச்சு மேடம். வந்துரு, வந்துரு, நீங்க வந்துரு. அதான் தடிக்கிட்டு விழுந்துட்டோம்னு சொல்றோம்ல. ஐயோ, தலை சூப்பர் கை கொடுத்து. அவன் எப்ப வந்து நமஸ்காரம் பண்ணா நமக்கே தெரியல. சாமி கும்பிடு. ரெண்டு பேரும் வந்து மாலையை மாத்திக்கங்க. அம்மா நீங்க வாங்க. நீங்களும் வாங்க. வலிமா முன்னாடி போத்தல. என்னடா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீ முன்னாடி போ. போ வீரா. வலிமா மாலையை வாங்கி நீயே போட்டுக்கோ. போ. இந்தாம்மா போட்டுங்க. 2 பேரும் மாலையை மாத்தி போடுங்க. தல தேங்காய் நாம சாப்பிடுவோம். எப்படி கரெக்டா மாலையை வாங்கின பத்தியா? ரவுடி இங்க வா. வாங்க. என்னடா குட்டி? என்னது இது? மாலை. எங்க சித்தி தூக்கி போட்ட மாலை அது. நீயும் கழுத்துல போட்டு நிக்கிற. அது நானா போடல பாப்பா. அவங்க யதார்த்தமா தூக்கி வீசினாங்களா, கடவுளா பார்த்து என் கழுத்துல மாட்டி விட்டாரு. ஒன்னும் சரியில்லையே. நீ
என்ன என் வீரா கிட்ட ரொம்ப வழியிற மாதிரி இருக்கு? சேச்சே நான் ரவுடி, அவங்க கலெக்டர். நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? அந்த பயம் இருக்கட்டும். இல்லன்னா ஏதாவது சம்பவம் ஆயிடும் ரவுடி. ஏற்கனவே பசங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டினது ஞாபகம் இருக்குல்ல? அன்னையில இருந்து நான் தூங்கவே இல்லையே, பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த மாலை தெரியாம தான் உன் கழுத்துல வந்து விழுந்திருக்கு. எங்க சித்தி போட்டுதா நினைச்சுக்காத. எப்போ சித்தி கிட்ட இருந்து ஒரு 10 ஸ்டெப் தள்ளியே நிக்கணும். என் சித்திக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரிடா தங்கம். வீராவே மனசு மாதிரி வந்தாலும் இவ பிரிச்சு வச்சிருவா போலயே. ஏன்பா உன் பொண்ணு சேர்த்து வைக்கணும்னு பார்த்தா அதுவே பிரிச்சு வச்சிருச்சே. நான் யாருன்னு தெரியாதுல்ல, அதனாலதான். பரவாயில்ல, சின்ன வாண்டா இருந்தாலும் இவதான் என் பொண்டாட்டிக்கு பாடி கார்டா இருக்கா. எங்க வம்சம்னா சும்மாவா? இப்படித்தான் மனசு தேத்திக்கணும். உன்னை இப்படி மாலை கழுத்துமா பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, என்னமோ உன் மாவ விரும்பி என் கழுத்துல போட்ட மாதிரியே பேசு. அவ ஏதோ குப்பையில வீச போயிருக்கா, நடுவுல நான் வந்து கழுத்துல வாங்கிருக்கேன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா. அவ என்னதான் தூக்கி போட்டாலும் அது உன் கழுத்து தானே தேடி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமிக்கே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நல்ல சகுனம் தானே? ஆனா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறத அவ பார்த்தான்னு வச்சுக்கவேன், நீங்க ஃபீல் பண்ற நல்ல சகுனம் அப்படியே ரிவர்ஸ் கீரை போட்டு அடிக்கும். ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு, அதுவும் உண்மைதான். பத்திரக்காளியா மாறிடுவா. நீ இந்த மாலையை கழட்டாத, அப்படியே வீட்டுக்கு வா. நான் பாத்துக்கிறேன். டேய் வா, நாம போய் விளக்கு போடுவோம். சரி. தேங்காய் இந்த மாலையும் ஃப்ரேம் பண்ணி கடையில மாட்டிருந்தா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற?